வணக்கம் மக்களே! நேத்து நம்ம மார்க்கெட் நல்லா கும்முன்னு ஏறி இருந்தது. ஆனா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட அடிச்சு கப்புன்னு கீழ இறக்கியிருக்காங்க. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இறங்குவதற்கு மெயின் ரீசனா, முழு முதல் காரணமா இருக்கக்கூடிய செக்டார் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டாரா தான் வந்து இருக்கு. ஸோ, ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு டேயில அதிகப்படியான சரிவ குடுத்துருக்கு. 2.5% மேலான இறக்கம் ஐசிஐசிஐல நடந்துட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2% வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. இத தாண்டி ஆக்சிஸ் ஒரு 1.5%, கோட்டாக் ஒரு 1.25%ன்ட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணல. பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இதே தான் பண்ணிட்டு இருக்கு. பிஎஸ்யூ வங்கி பங்குகளான எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா போன்ற பங்குகள் 1% இருந்து 1.5% வரைக்கான சரிவ குடுத்துட்டு இருக்கு. ஸோ, இதனால இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல செல்லிங் பிரஷர் இப்போதைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, பார்ப்போம். நேத்து நல்லா சூப்பரா இருந்தது. இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு அமுக்கு அமுக்கிட்டாங்க. அதுவும் வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா, டே பை டே கொஞ்சம் இப்போ அட்ராக்டிவா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. போன வருடம் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. போன வருடம் நமக்கு பிஎஸ்யூ வங்கி பங்குகள் அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுத்தது. ஸோ, அதுவும் எனக்கு குடுத்தது. அத வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா, அந்த டைம்ல பிஎஸ்யூ வங்கி பங்குகள் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இருந்தது. ஆனா, இப்போ தலைகீழா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ வங்கி பங்குகள் நமக்கு வாரி வழங்குச்சு. ஆனா, இந்த டைம்ல 2026 மார்ச் இதே சூழ்நிலையில நமக்கு பிரைவேட் வங்கி பங்குகள் கிட்ட, அதுவும் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா அத நான் டெஃபினட்டா வந்து பயன்படுத்துவேன். ஸோ, பயன்படுத்தும்போது அத பற்றியான ஒரு அறிவிப்பும் உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். சில நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது, ஒரு பங்க பற்றி அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பா ஒரே நாள்ல பலரும் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்க வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா? அப்படின்னு வந்து கேள்விய வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்பவே வந்து டிஸ்கஸும் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ, என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம பேசும்போது கூட பலருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில ஒரு இது இல்ல, ஒரு ஏற்பு இல்லாம தான் வந்து இருந்தது. இந்த பங்கு கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கெல்லாம் கரெக்ட் ஆகல. 1020 கிட்ட இருந்தது. ஒரு 940, 960 கிட்ட வந்தது. அதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கரெக்ஷன் அப்படின்ட்டு அட்ராக்டிவான வேல்யூல இருக்கு அப்படின்ட்டு உத்தரவு வந்தது. உத்தரவு வந்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல குதிக்கிறதுக்கு பலரும் வந்து ஆர்வத்த வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா, ஸோ ஜஸ்ட் வந்து வேல்யூவேஷன் பார்த்து திரும்ப பீக்ல வாங்கக்கூடிய தவற நீங்க பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டெலகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டோம். ப்ரீவியஸா இந்த வங்கிய பற்றியான கருத்துக்கள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணோம். ஸோ, இத வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணும்போது, அதாவது ஸ்விங் லோல இந்த பங்கு நமக்கு கிடைச்சது. ரொம்ப ஒரு 5 வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தது. அந்த கன்சாலிடேஷன் ஸ்விங் லோல நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டது. ஸோ, அத பற்றிலாம் நம்ம கிளீனா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப வெறுத்தாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப வேல்யூவேஷன் நல்லா இருக்குன்ட்டு அதுவும் பீக்ல வாங்குறதுக்கான ஒரு முனைப்ப வந்து காட்டுறாங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு பல நாள் ஆசையில வந்து காத்துட்டு இருந்திருப்பாங்க. சரி, நம்ம சொல்லுவோம் ரீட்டெயில் ஆப்ஷன் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ, விரைவில் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் நமக்கு ஒரு சான்ஸ ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதோட சப்போர்ட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க். விரைவில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னா, நானும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். குவான்டிட்டீஸ் வந்து ஆட் பண்றதுக்கு நான் ரெடியா தான் வந்து இருக்கேன் இந்த HDFC பேங்க்க பொறுத்தவரைக்கும். ஸோ, வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய சூழ்நிலைய பார்த்தா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் பயன்படுத்துவேன். ஸோ, நான் பயன்படுத்தும்போது அத பற்றியான தகவல்கள உங்க கூட நான் கண்டிப்பா பகிரவும் வந்து செய்வேன். ஸோ, பார்ப்போம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த புக் வேல்யூவ மட்டும் பார்த்து வங்கி பங்குகள வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்ததுன்னா, கைவிடுவத தவிர வேற வழியே இல்ல. ஸோ, இதுக்கு முன்னாடி இன்னும் சீப்பரா இருக்கும்போது, இது ஓவர் காஸ்ட்லியான பங்கு அப்படின்ட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா, பீக்குக்கு வந்ததுக்கப்புறம் புக் வேல்யூல நடந்த மாற்றம், இந்த பங்கு சீப் அப்படின்ட்டு திரும்ப வாங்குறதுக்கு, அதுவும் எங்க பீக்ல வாங்குறதுக்கான ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா வருது. ஸோ, இந்த புக் வேல்யூல நடக்கக்கூடிய மாற்றங்கள பத்தி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பி/இ ரேஷியோல நடக்கக்கூடிய மாற்றங்கள பத்தியும் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம நண்பர்கள் உறுதியா இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது, ஸோ இதே மாரியான ஒரு வேல்யூவேஷன் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோவோட லிங்க்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ, செக் பண்ணி பாருங்க. அதுவும் ஒரு நல்ல செய்தி தான். ஸோ, செய்தியின் இறுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மெசேஜும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, டைம் இருந்ததுன்னா நீங்க அந்த ஆர்டிக்கிள படிங்க. இன்னும் சில ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
ஒன்று எல்என்டியை பற்றி நான் போஸ்ட் பண்ணணும், அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் தகவல்கள் வந்தாலும் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், பலரும் வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அப்டேட்டை நம்ம பார்ப்போம், என்னென்ன இன்றைக்கி செய்திகள் வந்திருக்குன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டயர் கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் தான். ஸோ டயர் கம்பெனிஸ் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நண்பர் கூட வந்து கேட்டிருந்தாரு, நான் அதை பற்றி பேசணும்னு நான் நினச்சேன், ஆனால் வழக்கம் போல் வந்து மறந்துட்டேன். ஸோ ஜேகே டயர் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. நல்ல ஒரு பீக்கில் இருந்தது, 600க்கு மேலே இருந்தது, இப்போது 400 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அருமையான கரெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. பட் இந்த டயர் கம்பெனிஸும் இந்த விலையில் வாங்குறதுக்கான ஒரு மனசு எனக்கு இல்லை. ஆனால் ஸோ நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். பட் நான் வந்து இந்த டயர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்போலோவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதுவும் இப்போ இல்லை, ஸோ வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்போலோவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அது அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ப்ரெஷர் கூட அப்போலோவில் வந்து ஏற்பட்டது. அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக அப்போலோ இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக ஜேகே டயரும் ஒன்றும் மோசம் அப்படின்னு சொல்லலை. ஜேகே டயரும் ஒரு தரமான ஒரு நிறுவனம் தான். ஆனால் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த பிஇ ரேஷியோ வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான் 17 பிஇயில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இது சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை நம்ம பிடிக்க முடியாது. பிஇ ரேஷியோங்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் பார்க்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்களே நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பெருசாக வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு மெத்தடு நம்ம கையாளணும். அப்படி நம்ம பண்ணினா மட்டும்தான் சரியான ஒரு விலையில் நம்ம முதலீடு பண்ண முடியும். எல்லாம் பார்க்காம வேல்யூவேஷன் நல்லா இருக்குன்ட்டு கண்ணை மூடி முதலீடு பண்ணணும்னா காலங்கள் விரயமாகிறது தான் ஒரே ஒரு விஷயம், நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸோ இன்றைக்கி டேயில் பிஎஸ்யூ பங்குகளான இந்த எர்கானு, ஆர்விஎன்எல் போன்ற பங்குகள் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரயில்வே செக்டர் பங்குகளும் இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்னப்பா அப்படின்னு போய் பார்த்தா எர்கான் அண்ட் ஆர்விஎன்எல் ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு நல்ல பெரிய என்டிட்டியாக வந்து உருவாக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக இன்றைக்கி ரயில்வே செக்டர் பங்குகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் செய்தி இந்த பங்குகளை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த பிஎஸ்யூ வங்கி பங்குகளோட மார்க்கெட் ஷேர், அதுவும் குறிப்பாக செக்யூர் லெண்டிங் செக்மெண்ட்டில் கணிசமாக இவங்க தான் மார்க்கெட் லீடராக வந்திருக்காங்க. இது இந்த பிஎஸ்யூ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் இது ஒரு நார்மல் கன்சியூமர், இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாதுப்பா அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு நல்ல விஷயமானு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா பிஎஸ்யூ பேங்க் தான் நமக்கு லோனே கொடுக்காது. நமக்கு ஏதாச்சும் ஒரு அசட்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சா தான் நமக்கு இந்த கவர்மெண்ட் பேங்க் நமக்கு கடனே வந்து கொடுப்பாங்களே தவிர, சும்மா வெறுங்கையில் போய் முளம் போட்டோன்னா கடன் கொடுப்பாங்களா? டெஃபினட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட் பேங்க் இல்லை, அப்படி இல்லை. அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து வந்து நமக்கு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இருக்காங்க. அதனால் க்ரோத்தும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது பிஎஸ்யூ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இடத்துல இருக்காங்க. இங்கே ஸோ இந்த ஆட்டோ லோன்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ ஆட்டோ லோன்ஸில் பாருங்கள், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி முன்னாடி இருக்காங்க. 36% மார்க்கெட் ஷேரை இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து கையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹோம் லோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இதுலேயும் இவங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2% பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து இயர் ஆன் இயரில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் ப்ரைவேட் பேங்க் பார்க்கும்போது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், என்பிஎஃப்சிஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஷேர் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. கொஞ்சம் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்பிஎஃப்சியில் கடன் வாங்கி வீடு கட்டணும்னா ஐயோ சாமி, வட்டி கட்டுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஆப்டஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஆப்டஸ் ஒர்க்காக நான் வந்து இதில் ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்டஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல வேல்யூவை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை மார்ஜின் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் ஹவுசிங் லோன் எல்லாம் வந்து கேட்டு பாருங்கள் எவ்வளோ வட்டி போடுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமானவங்க இந்த இடத்துல லோன் வாங்கியிருக்காங்க. வட்டியெல்லாம் கேட்டால் அப்படியே வந்து தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். பர்சனல் லோன் வட்டியை விட ஹவுசிங் லோன் வட்டி அதிகமாக வந்து போடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஆப்டஸ். அது இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன என்பிஎஃப்சிஸ் பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு வட்டியை போட்டு திணிப்பாங்க. அதான் இவங்களுடைய மார்ஜின் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அசட்டுக்கு தான் கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. யார் இவங்க கிட்டலாம் போய் கடன் வாங்குவாங்கன்னா
வங்கிகள்ல லோன் கிடைக்காது. ஸோ ஏதாச்சும் சில ப்ராப்பர்ட்டீஸ்ல சில இஷ்யூலாம் இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல லோன் வாங்குறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு. பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி போன்ற இடத்துல கடன் கிடைக்கல, நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கிறவங்க தான் இவங்களுடைய பிரைமரி கஸ்டமரா வந்து இருக்காங்க. பட் இந்த வேல்யூவேஷன் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய வேல்யூவேஷன்ல நம்ம இத பக்கம் முடியாது. வெயிட் பண்ணுவோம். மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா அட்ராக்டிவா மாறுச்சுன்னா, அப்ப இத பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா இதோட பிசினஸ் வந்து ரொம்ப வேகத்துல வளரக்கூடிய பிசினஸ் இல்ல. ஸோ ஸ்லோவான ஒரு குரோத் தான் வந்து குடுப்பான். அதனால நம்ம ஒரு சீப்பான வேல்யூவேஷன்ல வாங்குனா தான், இது நமக்கு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ லாங் டெர்ம்ல வந்து குடுக்கும். அதனால அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பர்சனல் லோன்லலாம் பார்க்கும்போது, இந்த பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. இன்னும் பாதிக்கு பாதி மார்க்கெட் ஷேர பிரைவேட் பேங்க்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. கன்சியூமர் லோன்ஸ பொறுத்தவரைக்கும் என்பிஎஃப்சி, ஸோ கன்சியூமர் லோன்னாலே தெரியுமே, பஜாஜ் ஃபினான்ஸ் உள்ள ஏறி குதிச்சு வந்துருவானே இப்போ. இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, அ என்பிஎஃப்சிஸ் தான் இப்ப நம்பர் 1ல இருக்காங்க கன்சியூமர் லோன்ல. ஸோ பிரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்காங்க. பட் பர்சனல் லோன் பிரைவேட் பேங்க் வாரி வழங்கிட்டு இருக்காங்க. தினமும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 காலாச்சு வந்து இந்த பிரைவேட் பேங்க்ஸ்ல இருந்து நமக்கு வந்துரும். பலரும் இத வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கடுப்பான ஒரு விஷயமா இருக்கும். சும்மா பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இதுக்காகவே நம்ம ஃபோன சைலன்ட்ல போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருக்கு. நேரங்காலம் இல்லாம கால் பண்றாங்க. ஆனா, தேவைப்படும்போது ஒருத்தனும் வந்து கூப்பிட மாட்டான். இதையும் வந்து பல பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா தேவை இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். பட் தேவையில்லாம நம்ம போய் எடுக்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான், லோன பொறுத்தவரைக்கி. ஸோ நல்லா யோசிச்சு, நல்ல அட்ராக்டிவான இடத்துல கிடைக்குது. நமக்கு ஒரு தேவையும் இருக்குன்னா, லோன் எடுக்கிறதுலலாம் தப்பில்ல. இது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட். சில பேர் லோனே எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு கொள்கை. அதில நம்ம எதுவும் வந்து தலையிட போறதில்ல. பட் இந்த இடத்துல என்னுடைய ஒரு விஷயத்த தான் நான் வந்து சொல்றேன். நான்லாம் இப்பவும் கட்டிட்டு தான் இருக்கேன். நான் சம்பாரிக்கிற காசுல ரொம்ப கம்மியான ஒரு பெர்சன்டேஜ்ல தான் வந்து லோன வந்து நான் பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தலைக்கு மீறி போகாத வரைக்கும் எதுவுமே தப்பில்ல. அ கரெக்ட்டா நம்ம அத மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்னா, கடன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு விஷயம் அப்டின்னே நான் வந்து சொல்லுவேன். கடன கரெக்ட்டா மேனேஜ் பண்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு கடன் 10 கடனாலாம் பல பேருக்கும் மாறியிருக்கு. ஏன்னா கடன கரெக்ட்டா மேனேஜே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த திருப்பி குடுக்குற பழக்கமும் பலருக்கும், அதுவும் பக்கம் கை மாத்தா நம்ம வாங்குனா கூட, ஸோ திருப்பி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி குடுக்கணும் அப்டிங்கிற ஒரு பழக்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணும் நமக்கு அப்டிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இந்த கடன பற்றி, இத பற்றியெல்லாம் இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வந்து சரியா படாது. ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம்ல எக்ஸாம்பிளோட உங்க கூட நான் இத பற்றி நான் டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா, எல்லா டேட்டாவும் நான் எடுத்து தான் வச்சிருக்கேன். இத பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்ம இத பற்றியெல்லாம் ஃபியூச்சர்ல பேசுவோம். அடுத்தது ஏஷியன் பெயிண்ட் அண்ட் பெர்ஜர் பெயிண்ட் இது 2யும் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. HSBC என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, கச்சா எண்ணெயோட விலை உயர்வு அடைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதே தான் டயர் கம்பெனிஸ்லயும் கிட்டத்தட்ட 40% கிட்ட இந்த கச்சா எண்ணெயோட தேவை இருக்கு. அதே சமயத்தில ரப்பரோட தேவையும் இருக்கு. பட் இந்த டயர் செக்டார பொறுத்தவரைக்கும் ரப்பரோட தேவை இல்ல. ரப்பரோட பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. பட் இப்ப கச்சா எண்ணெயில இருக்கக்கூடிய ஒரு வளட்டல் தான் நிறுவனத்த போட்டுட்டு இருக்கு. பட் இதே தான் இங்கேயும் வந்து ஏஷியன் பெயிண்ட்லயும் சரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரிலயும் சரி பார்ப்போம். இன்னைக்கு டேல இவங்க டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. நானும் சரி ஒரு 2, 200 கட் பண்ணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கட் பண்ண மாட்டேங்கிறான் பயப்புள்ள. சரி பார்ப்போம் கட் பண்றானான்ட்டு. ஸோ இத பற்றி இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் அப்படியே தேடி தேடி பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அடுத்து இவங்க எப்படி எந்த வழியில போகுறாங்க, அத பற்றியும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதே மாரி ஆர்டிக்கிள வந்து போஸ்ட் பண்ணிருவேன் இன்னும் சில நேரத்தில. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டெலகிராம்லயும் வந்து போஸ்ட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரஸ்டடா இருந்தா ஓகே. ஸோ அதே மாரி உங்க சஜஷன அந்த ஆர்டிக்கிள்ல டெஃபினட்டா போஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்க ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு, இல்ல நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கஸ் பண்ணணும் இருக்கிறத கண்டிப்பா வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதில எந்த மாற்றமும் இல்ல. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!